துபாய்க்கு அழைத்துச் செல்வதாக கூறி ஏமாற்றப்பட்டு மும்பை விமான நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட தமிழன் பின்னர் அதே மும்பையில் வாழ்க்கையை தொடங்கி ரயில் நிலையத்தில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி இன்று அதே மும்பையில் 3வது முறையாக சயான் கோலிவாடா தொகுதியை கைப்பற்றி ஹாட்ரிக் சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் வெற்றி பெற்றுள்ள கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு நிச்சயம் இந்த முறை அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள விலாவிடுதி என்னும் கிராமம்தான் தமிழ்ச்செல்வனின் பூர்வீகம். இவரது தாய், தம்பி ஆகியோர் தற்போதும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வசித்து வருகிறார்கள். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் எப்படியாவது வெளிநாடு சென்று பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற கனவோடு சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன் துபாய் செல்ல முயற்சிகளை மேற்கொண்டார். அப்போது துபாயில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏஜென்ட் ஒருவர் தமிழ்ச்செல்வனை மும்பைக்கு அழைத்து சென்று ஏமாற்றி விமான நிலையத்தில் விட்டுவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். துபாய்க்கு செல்வதாக ஊரில் கூறிவிட்டு வந்து ஏமாந்து போய் மீண்டும் வெறுங்கையுடன் திரும்புவதை தமிழ்ச்செல்வன் விரும்பவில்லை. அதனால் மும்பையிலேயே தங்கிவிட்டார். ஒருவேளை சாப்பிட கூட கையில் பணம் இல்லை. மும்பை ரயில் நிலையத்திலேயே தங்கிய தமிழ்ச்செல்வன் கூலி தொழிலாளியாக தன் வாழ்க்கையை தொடங்கினார். உதவும் மனம் கொண்ட தமிழ்ச்செல்வன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் தாராவி உள்ளிட்ட தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் பல மக்களுக்கு உதவத் தொடங்கினார். குறிப்பாக மும்பையில் தீவிரவாத தாக்குதல் நிகழ்வு தமிழ்ச்செல்வன் வாழ்வில் மறக்க முடியாததாக மாறியது. தீவிரவாத தாக்குதலின் போது காயமடைந்து உயிருக்கு போராடிய 50க்கும் அதிகமான நபர்களை தன்னுடைய ரிக்ஷாவில் ஏற்றிக்கொண்டு அவசரமாக மருத்துவமனை நோக்கி மூச்சிறைக்க சென்றார். பலரின் உயிரை காப்பாற்றிய தமிழ்ச்செல்வனை மக்கள் கையெடுத்து கும்பிட்டனர். இவரது சேவையை பாராட்டி மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் தமிழ்ச்செல்வனுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். அதுவரை சாதாரண தமிழ்ச்செல்வனாக அழைக்கப்பட்டு வந்தவர் அதன்பின் கேப்டன் தமிழ்ச்செல்வனாக உருவெடுத்தார். மும்பை வாழ் தமிழ் மக்கள் இவரை பெயரை சொல்லி அழைப்பதை விட கேப்டன் என்றுதான் அழைக்கிறார்கள். இந்த நிலையில் படிப்படியாக உயர்ந்த தமிழ்ச்செல்வனின் கிராஃப்ட் அவரை உலக தமிழர் கூட்டமைப்பின் மாநில தலைவராக மாற்றியது. அதைத் தொடர்ந்து மும்பை மாநகராட்சியின் கவுன்சிலராக பொறுப்பேற்ற தமிழ்ச்செல்வன் அடுத்ததாக பாஜகவில் இணைந்தார். அங்கிருந்து எகிரத் தொடங்கியது தமிழ்ச்செல்வனின் பொலிட்டிக்கல் கிராஃப்ட். 2014 சட்டசபை தேர்தலில் சயான் கோலிவாடா தொகுதியில் சீட் கொடுத்தது பாஜக. அதில் வெற்றி பெற்று முதல் முறையாக எம்எல்ஏ ஆன தமிழ்ச்செல்வன் மீண்டும் 2019, 2024 என அடுத்தடுத்த தேர்தல்களில் வரிசையாக நின்று 3வது முறையாக தற்போது சயான் கோலிவாடா தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். மும்பை சயான் கோலிவாடா தொகுதியில் பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் நேரடியாக மோதின. பாஜக சார்பில் கேப்டன் தமிழ்ச்செல்வனும், காங்கிரஸ் கட்சி சார்பில் கணேஷ்குமார் யாதவ் என்ற தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட இன்னொரு தமிழரும் போட்டியிட்டனர். இந்த நிலையில் மகாராஷ்டிரா தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் என்று எழுந்த எதிர்பார்ப்பை காட்டிலும் இந்த இரு தமிழர்களில் யார் கோலிவாடா தொகுதியை கைப்பற்ற போகின்றனர் என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் நிலவியது. இந்த நிலையில்தான் சயான் கோலிவாடா தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட்டு ஹாட்ரிக் வெற்றி பெற்றுள்ளார் கேப்டன் தமிழ்ச்செல்வன். பாஜக தலைவர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கருதப்படும் கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு இந்த முறை மகாராஷ்டிரா கூட்டணி அரசில் நிச்சயம் அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தமிழர்கள் மத்தியில் நிலவுகிறது.